Now new mainboard IPO details பார்க்கலாம். Next வீடியோல company background, financial analysis, management interview discussion, future growth plans, capacity utilization and risk factor, anchor investors ஓட demand எப்படி இருக்கு, subscription status, GMP, ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் growth பொட்டன்ஷியல், லிஸ்டிங் கைன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா, அண்ட் ஃபைனலா இந்த ஐபிஓல நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இதெல்லாம் கவர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல நான் போஸ்ட் பண்ணுவேன். சோ இந்த ஐபிஓ பத்தின ஃபுல் அனாலிசிஸை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னா சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நியூ மெயின் போர்டு ஐபிஓ அலர்ட் இண்டிகோ ஸ்பேசஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா டுடே ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா ஜூலை 23 ஓப்பன் ஆகி 25th வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மோர் இம்பார்ட்டண்டான அப்டேட். ஸோ இந்த வீக் அண்ட் மந்த் எண்டு வரை நிறைய ஐபிஓஸ் வந்து வரப்போகுது. அதில் ரொம்பவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்எஸ்டிஎல் ஐபிஓட பிக் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓட ப்ரீ ஐபிஓ இன்வெஸ்டர்ஸோட ஷேர்ஸை பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா ஐபிஓ வந்து சீக்கிரமா வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்எஸ்டிஎல் பிரிகேட் அண்ட் ஹீரோ மோட்டார் ஃபின்காப் பார்த்தீங்கன்னா இந்த வீக்ல ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் இண்டிகோ பார்த்தீங்கன்னா இவங்க கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஆஃபீஸ் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் லிஸ்டாக இருக்கு. ஒன் மோர் கோ ஒர்க்கிங் கம்பெனி இண்டிகோ வந்து ஐபிஓ வராங்க. ஸோ இந்த கம்பெனியோட பிரைசிங் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆனோடனே இவங்களோட பியர்ஸோட பெட்டர் வேல்யூவேஷன் வராங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐபிஓ சைஸ் பார்த்தீங்கன்னா 700 கோடி. இதில் 650 கோடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ. ரீட்டெயிலுக்கு 10% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயி கோட்டா 1.5 crore. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபி பெர் ஷேர். ஃபினான்ஷியல் பொறுத்தவரை இவங்களோட டாப் லைன் growth பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக இருக்கு. பட் இவங்க லாஸ்ட் 3 இயர்ஸ் கண்டினியூஸாக நெகட்டிவ்ல தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட பாட்டம் லைன் growth பார்த்தீங்கன்னா FY24 கம்பேர் பண்ணும்போது FY25ல வந்து இவங்களோட லாஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஜேஎம் ஃபினான்சியல். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, மேஜர் ஐபிஓஸ் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபண்ட நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஐபிஓ பத்தின டீடைல்டு அனாலிசிஸ் அண்ட் அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, சேனல நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.